ஹலோ போ. மருந்து ஒத்துக்கலையோ? ஆ ம் இந்த காது ஒன்றாகுது. ஒரு காது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காது தான் இங்கே பாப்பா. இந்த ஒன்றில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு காதில் மட்டும்தான் இப்படி பொறி பொறியாக வருது சூட்டுக்கு. என்னன்னே தெரில. நாங்களும் எல்லாம் மெடிசன் எல்லாமே கொடுக்குறோம், ஆனால் செட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னே தெரில. அவள் சும்மா காதை அடைச்சிக்கிட்டே இருக்கா. எனக்கு பாவமாக இருக்குது. உதறிட்டே இருக்கா. ஆனால் அந்த மருந்து ஊற்றினாலும் கேட்க மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் மெடிசன் அதான் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில எங்களுக்கு. சில நேரத்தில் உதறதப்போ தான் மனசு சங்கட்டமாக இருக்குது. மனசு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. நமக்கு வாய் இருக்குது சொல்லிடுறோம், அதுக்கு வாய் இல்லை, எப்படி சொல்லும்? நம்ம தான் அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. மெடிசன் காசு கொடுத்து வாங்குகிறோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டாக வாங்குகிறோம். ஆனால் மெடிசன் கரெக்டான மெடிசன் தர மாட்டேங்கிறாங்க. என்னத்த சொல்ல? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் 1000 ரூபா, ஒரு மருந்து வாங்கினா 200 300 400 வருது. ஷாம்பு கேட்டு 200 வருது. ஆனாலும் நல்லது தான் வாங்குகிறோம், காசு போனாலும் பரவாயில்லன்ட்டு. ஆனாலும் பார்த்திங்களா, அங்கே பாருங்கள், அவள் காதே தொட விட மாட்டேங்கிறான். அதுதான் பிரச்சனை. அவளுக்கு வலி அந்த காது. பவுட்ரு போட்டுருப்பாப்பா, தொடச்சிட்டு பவுட்ரு போட்டுவிடு. தொடச்சி பவுட்ரு போட்டுவிடு, அவ்வளோதான், வேறு வலி இல்லைவா? கீழே வாழ் போகலாம். பெல்ட் எடுத்துக்கோ, போடு போடு. பெல்ட்லேயே தாங்க புரியா இருப்பா. அங்கே வருங்க, பெல்ட்லேயே தான் இருப்பாள். அதான் காது இப்படியே தான் கடிப்பா, பட்டு பட்டுன்னு அடிப்பாள். எனக்கே சங்கட்டமாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அது என்னான்னு பார்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறோம். இல்லை உங்கள் லேபுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அப்படி ஏதாவது மெடிசன் என்ன போடலான்னு சொல்லிவிட்டு கமாண்டில் போடுங்க. கொஞ்சம் ஆளாக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் மெடிசன் வாங்கி பார்த்துட்டோம், போட்டு பார்த்துட்டோம், இன்ஜெக்ஷன் கொடுத்தோம், சரியாகலை. அதுக்கு என்ன மெடிசன் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆளாக்கு நான் அவளுக்கு ஏதோ ஒன்றா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப துடிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அது எவ்வளோவா இருந்தாலும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. காசு போனால் போயிட்டு போகுது, ஆளாக சரியானா எனக்கு அதுவே போதும். சில நேரத்தில் அது காய்ச்சல் வந்துடுது இப்போ ஃப்ரெண்ட்ஸ். அது அவளுக்கு காய்ச்சல் வந்துடுது, அதனால் முடியாமல் போயிடுது. ஒரு மாதிரி சங்கட்டமாகிடும் எனக்கு. அனத்துவா ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா, நம்ம பெரியவங்க நம்ம உடம்பு சரியில்லைன்னா எப்படி அனத்துறோமோ அதே மாதிரி அவள் ஒரு மாதிரி இன்னும் அந்த நைட்டில். அப்போது அதுக்கு அது வலி, அது வாய் இல்லை, சொல்ல தெரில. இதுக்கு கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணோம், மெடிசன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஆனால் அந்த மெடிசன் எரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மெடிசன் போட்டால் ரொம்ப எரிச்சலாக இருக்குது போல், ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே ஒரு மாதிரி சோபாவாக இருக்கட்டும், கட்டிலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அப்படியே பிராண்டிடுறா. ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு வலினா கூட தாங்கிக்கலாம், ஆனால் அவளுக்கு ஏதாவது ஒரு வலி வர பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, இப்படியே தாங்க அந்த காது நமக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தெரியல, நாங்கள் மெடிசன் வாங்கி போட்டு பார்த்துட்டோம். இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச மெடிசன் ஏதாவது, நீங்கள் லேப் வளர்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மெடிசன் கொடுங்க, உங்கள் நாய்க்கு ஏதாவது இந்த மாதிரி வந்திருந்தால் மெடிசன் கொடுங்கன்னு சொல்லுங்கள், நான் வாங்கி போட்டு விட்றேன். சரியானா எனக்கு அதுவே போதும். எனக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு என் லேப் நல்லா இருந்தால் போதும், அவள் நல்லா இருந்தால் போதும் எனக்கு. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அவள் படுக்கக்கூடாது, அவளை சரியாயிடணும். எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நான் அவளுக்கு எதாவது மெடிசன் சொல்லுங்கள், அது வாயில்லாதது கொஞ்சம் சொல்லுங்கள். ஹலோ வாப்பலாம், வாப்பலாம், வாமா போகலாம், வா நடப்பலாம், வா போகலாம், வா நட. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.